அன்பு தமிழ் நல்லுள்ளங்களே, நான் முத்தியாக்குமரன் பேசுகிறேன். அரிதாரங்கள் பூசிய முகங்களிலிருந்து அகலும் வார்த்தைகள் தான் இன்று தொலைக்காட்சிகளிலும் வலைதளங்களிலும் யூடியூப் சேனல்களிலும் மக்களை வந்து சென்றடைகிறது. அகங்களிலிருந்து இந்த தேசத்தை, இந்த தமிழ் மண்ணை நேசிக்கிற உண்மையான அகங்களிலிருந்து விழும் வார்த்தைகள் இந்த இடங்களை அடைவதில் பெரும் போராட்டம் இருக்கிறது. நாளை தைப்பூசம், முருகனுக்கு கொண்டாட்டம். அதே நேரத்தில் முருகனை வைத்து அரசியல் பண்ண நினைக்கும் பிஜேபிக்கும் மதவாத சக்திகளுக்கும் கொண்டாட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் வடக்கே ராமனை வைத்து அரசியல் செய்தார்கள், கலவரம் செய்தார்கள் என்று சொல்ல வேண்டும். தெற்கே முருகனை வைத்து கலவரம் செய்ய திட்டமிடுகிறார்கள். இப்படி திட்டமிடும் நபர்கள் எச் ராஜா போன்ற பிஜேபி ஊடகவியலாளர்கள் பேசுகிறவர்கள் இந்த மக்கள் தினம் தினம் அன்றாடம் அவதியுறும் எரிபொருள் விலையேற்றத்திலிருந்தும் விலைவாசியிலிருந்தும் ஜிஎஸ்டி வரிப்பிடியிலிருந்தும் விலகுவதற்கு தாங்கள் ஆதரிக்கின்ற பிஜேபி ஆளும் மத்திய அரசை நிர்பந்திப்பார்களா? ஏன் நிர்பந்திக்கவில்லை? நம்முடனே வாழ்கிறார்கள். பல 10 ஆண்டு 20 ஆண்டு 50 ஆண்டு என நம்முடன் வாழும் இவர்கள் ஏன் இந்த மக்களின் நலனில் அக்கறை கொள்ளவில்லை? கல்விக்காக கொடுக்கின்ற நிதியை மத்திய அரசு நிறுத்திவிட்டது. அது நிறுத்தியது மட்டுமல்ல, நமக்கு ஒதுக்கிய நிதியை ஊபிக்கு வழங்கியிருக்கிறது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற பெயரை துடைப்பதற்காக பிஜேபி எவ்வளவோ முயற்சிக்கிறது. நீட் தேர்வை கொண்டு வந்து தொந்தரவு செய்தார்கள். இப்போது கல்விக்கான நிதியை இன்று ஒதுக்கியதை தடுத்து நமக்கு இடையூறு செய்கிறார்கள். அவர்களிடம் நிதி பெற வேண்டும் என்றால் நாம் அவர்கள் மும்மொழி திட்டத்திற்கு இணங்க வேண்டும் என்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள். மாநிலத்திலே இருக்கின்ற கல்விக் கொள்கையில் 52% என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்திய அளவில் இருக்கிற போது நாம் முதலில் இருக்கிறோம். ஆனால் இந்திய அளவில் 27க்குள்ளதான் இருக்கிறது. அப்போ நமது கல்வி முறையை அவர்கள் பின்பற்றி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதெல்லாம் செய்யாமல் மதத்தை கல்வியில் புகுத்தி ஒரு இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கு திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். இந்த திட்டமிட்ட செயலுக்கு இந்திய அதிகார வர்க்கம் இயக்குகின்ற பார்ப்பன கூட்டம் துணை போகிறது. நீதிமன்றம் வேடிக்கை பார்க்கிறது. மக்கள் திரள் மூலமாகவே இதை நாம் வென்றெடுப்போமாக, சரி செய்வோமாக. நன்றி.